உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அங்குள்ள நிலைமைகளை எவ்வாறு எங்களுடைய தமிழ் தரப்பினர் கையாளுகிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவது எங்களுடைய ஒரு பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். அந்த விடயத்தை உங்களுக்கு தெரியும், அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெற்ற பொழுது தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் காத்திரமாக அதை சரியாக உண்மையான நிலைமைகளை எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் நாங்களும் இந்த பொது தேர்தல் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளை, மக்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துவது எங்களுடைய ஒரு பொறுப்பாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அதனால தான் அந்த பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு பொது கட்டமைப்பினூடாக சங்கு சின்னத்தினூடாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியது ஒரு ஆக்கப்பூர்வமான விடயம் என்று பலர் கூறுகிறார்கள். வெற்றி தோல்வி எல்லாம் அது தொடர்பாக நீங்கள் யாருமே என்ன கருத்தையும் கூறலாம். ஆனால் ஒரு சரியான முயற்சி, சரியாக சிந்திக்கப்பட்டு சில விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் இங்கே எத்தனையோ தடவைகள் பேசிவிட்டோம். இங்கே எங்களோடு தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைந்திருக்கின்றார். இந்த பொது தேர்தல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தனண்ணா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இராமேந்திரன், அரசு தலைவருக்கான தேர்தலின் பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியில் சிந்திக்க வைத்திருக்கின்ற என்ற விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நிலையில் அரசு தலைவருக்கான தேர்தல் முடிவுக்கு வந்துவிட்டது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினூடாக தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்ற நேரத்தில் நேற்று இது தொடர்பான கலந்துரையாடப்பட்டதாக, பொது சபையில் கலந்துரையாடப்பட்டதாகவும் சரியான ஒரு பரபரப்பான ஒரு நிலைமை இருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்களும் 2 நாட்களுக்கு முன்னதாக இது தொடர்பான விடயங்களை கூறினீர்கள். தற்பொழுது இருக்கின்ற நிலை என்ன என்றதை எங்களுடைய ஒரு அளவுக்கு கூறுங்கள். நிச்சயமாக முதற்கண் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் ஆரம்பித்த நாட்களில் இருந்து எங்களுடைய பதிவுகள் தொடர்பாக, எங்களுடைய நிகழ்வுகள் தொடர்பாக பலர் ஒரு உற்சாகப்படுத்துகின்ற வகையிலான ஒரு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். உண்மையிலே சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள் ஒரு நேரடியாக கூட தொலைபேசி அழைப்புகள் மூலமாக மிகவும் ஒரு சிறப்பான பார்வை, இதுதான் தேவை என்கின்ற ஒரு விடயத்தை, தொடர்ந்து இந்த முயற்சியிலே ஈடுபடுங்கள், இவ்வாறு மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஊடக பணியை தொடருங்கள் என்று அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். உண்மையிலே நாங்கள் தனானாவாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு தேசத்துக்காக நாங்கள் செய்கின்ற இவ்வாறான விடயங்கள் காலம் பிந்தியாவது மக்களால் உணரப்பட்ட நிலையிலே இப்போது மிக விரைவாகவே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே உண்மைகள் மக்களால் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மக்களிடையே ஒரு அரசியல் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தளமாக இந்த தளம் இருந்து வருவதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த தளத்திலே பயணிக்கின்ற அடிப்படையிலும் உண்மையிலே நாங்கள் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய உறவுகளுக்கு உண்மையிலே ஒரு 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 கணிசமானவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களால் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தவர்கள் நேரடியாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பலர் நிச்சயமாக தங்களுடைய அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே இந்த விடயங்களை பார்த்திருப்பார்கள். அதை விட எங்களுடைய கடந்த நிகழ்வு, கடந்த புதன்கிழமை எங்களுடைய அரசியல் களம் நிகழ்வு வலையொலியிலே பதிவிடப்பட்ட போது அதிலே ஒரு அன்பர் ஒருவர் வந்து பதிலிட்டிருந்தார். அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் துரோகம் என்று அதிலே தலைப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே அந்த தலைப்பை பார்த்து அதில் கீழே வந்து கருத்து கூறியிருந்தார், தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் துரோகம் என்ற வகையிலே தலைப்பிட்டிருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்று. பாருங்கள் என்ன எவ்வளவு தூரம் முன்னிப்பாக இந்த விடயங்களை அவதானித்திருக்கின்றார்கள். அதாவது எங்களுடைய அந்த உரையாடலை முழுமையாக செவிமடுத்தனுடைய விளைவாகத்தான் அவர்களால் அந்த விடயத்தை இனங்காண முடிந்தது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் இருப்பவர்களுடைய துரோகத்தனத்தை நாங்கள் அம்பலப்படுத்தி இருக்கின்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் பொது கட்டமைப்பின் துரோகம் என்பதற்கு பதிலாக பொது கட்டமைப்புக்குள் துரோகம் என்ற வகையிலே நாங்கள் தலையங்கத்தை விட்டிருந்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற வகையிலே அதிலே அந்த வலையொலி பக்கத்திலே வந்து தங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். ஆகவே இப்படியாக இதுதான் எங்களுக்கு உண்மையிலே உற்சாகத்தை கொடுக்கின்றது. உண்மையிலே எங்களுடைய மக்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னரான காலப்பகுதிகளிலே ஒரு அரசியல் தெளிவுபடுத்துவதற்கு எங்களுடைய அரசியல் தலைமைகள் எவையுமே முன்வரவில்லை. மக்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் நாங்கள் மிக ஆணித்தரமாக நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கு அரசியல் அறிவு புகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு எங்களுடைய தாயக அரசியலும் தெரியும், இலங்கை அரசியலும் தெரியும், சர்வதேச அரசியலும் தெரியும். ஆனால் அந்த சமகாலத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளோடு அந்த விடயங்களை தொடர்புபடுத்தி அதனுடைய போக்கு என்ன, இது எதை நோக்கி செல்கின்றது, இதனால் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன என்கின்ற ஒரு பகுப்பாய்வின் ஊடாக மக்களை அரசியல் தெளிவுபடுத்துகின்ற இல்லை அரசியல் மயப்படுத்துகின்ற வேலையை தான் நாங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 15 ஆண்டுகளில் எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள், ஒரு தாங்கள்லாம் தமிழ் தேசியத்தினுடைய புத்தகதாரர் என்று இருப்பவர்கள் கூட இந்த பணிகளை செய்யவில்லை. குறைந்தபட்சம் தங்களுடைய கட்சிக்குள் இருக்கின்ற செயல்பாட்டாளர்களையோ இல்லை கட்சி தொண்டர்களையோ அவ்வாறு ஒரு அரசியல் மயப்படுத்துவதில் எந்த கட்சிகளும் ஈடுபடவில்லை. அவர்கள் தங்களுக்கு கீழாக நின்று கொண்டு துதிபாடக்கூடியவர்களையும் செம்பு தூக்கக்கூடியவர்களாகவும் இல்லை அவர்கள் சொல்வதை ஏனென்று கேட்காமல் மறுபேச்சு இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகவும் தான் அவர்கள் வைத்திருக்க விரும்புகின்றார்களே தவிர, அதனால்தான் இன்று எங்களுடைய கட்சிகள் 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களை தேட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அவர்கள் தங்களுக்குள்ளாகவே முதலாம் இடம் 2ஆம் இடம் என்கின்ற அளவிலேயே அந்த கட்சிகளை நகர்த்தி வருவதை பார்க்கக்கூடியதாக. இன்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று பாருங்கள், இந்த 15 ஆண்டுகளிலே நாங்கள் வலி சுமந்த நிலையிலே நின்று கொண்டு நாங்கள் இந்த விடயங்களை செய்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய கட்சியிலே எத்தனை பேச்சாளர்கள், எத்தனை இளம் தலைவர்கள் அங்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இன்று சீமானை போன்று இன்று பல சீமான்களை நாங்கள் மேடையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று தாயக அரசியலே அப்படி நாங்கள் யாரை காண முடியும்? ஒவ்வொரு கட்சியிலே 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்று ஒருவர் வளர்ந்து வந்தால் அவரை துரோகி பட்டம் கட்டி வெளியேற்றுவது இல்லை வேறு ஏதாவது ஒரு வசைபாடி அவரை அப்படி அமர்த்தி வைத்திருக்கின்ற வேலை தான் எங்களுடைய கட்சிகள் செய்கின்றன. அவை கட்சிக்குள்ளாகவும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை, மக்களையும் அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. ஏன்னால் மக்களை இப்படியான நிலையில் வைத்துக் கொண்டுதான் தங்களுடைய இந்த துரோகத்தனமான அரசியலை செய்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இப்படியான இந்த ஊடகத்தின் ஊடாக ஐஎல்சி உயிரோடை தமிழ் ஊடாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்களிடையே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை, ஒரு அரசியல் மயப்படுத்துகின்ற கருத்துக்களை நாங்கள் கொண்டு வருவதையிட்டு அதுக்கு எங்களுடைய உறவுகள் இப்படியான வகையிலே அவர்கள் தங்களுடைய ஒரு எதிர்வினையை வெளிப்படுத்துகின்ற போது உண்மையிலே ஒரு ஆறுதலாகவும் உற்சாகமாக இருக்கின்றது. அவர்களுக்கும் மானசீகமாக இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக அவர்கள் இருக்கிற இடங்களிலிருந்து எங்களுடைய பணிகளை வரவேற்பவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே முதற்க நன்றியை கூறிக்கொண்டு, உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய ஒரு கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அதிலே முக்கியமாக இந்த நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், பொதுச்சபையினருக்கும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் இடையே ஒரு யுத்தம், ஒரு ஒரு மறைமுக பனிப்போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே ஆரம்ப நாட்களே கூறியிருந்தோம், இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் உள்ளே இருக்கின்ற கட்சிகளும் வெளியே இருக்கின்ற கட்சிகளும் தங்களுடைய எதிர்கால அரசியல் இருப்பை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் இதிலே வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அரசியலை தவிர்க்க முடியாமல் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வடிவத்தினூடாக தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதை நாங்கள் வரவேற்றோம். ஏனென்றால் 15 ஆண்டுகளாக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, வெளியே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 15 ஆண்டுகளிலே அவர்களுடைய தோல்வியினுடைய பிரதிபலனாகத்தான், அவர்களுடைய அரசியல் முற்றுமுழுதாக தோல்வியடைந்தனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இப்படியான ஒரு நிலைமைக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவை அப்படியான ஒரு கையறு நிலைமையில் நின்றோடு மீண்டும் அவர்களை புனிதர்களாக்குகின்ற வேலையை ஒருபோதும் தமிழ் மக்கள் பொதுச்சபை செய்ய முடியாது. ஆக இப்படியான இதான் எங்களுடைய அந்த ஒரு நூலிட இடைவெளி என்பது அந்த பக்கம் இந்த பக்கம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே பொதுச்சபையினுடைய வகிபாகம் என்பது இப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சூழ்நிலைகளுக்குள் அகப்பட்டு கொண்டு அந்த சூழ்நிலைகளின் வழியே முடிவுகளை எடுத்துவிட்டு நியாயப்படுத்துகின்ற, அதற்கு தங்களுக்கு ஏற்றவாறு கற்பிதங்களை புனைகின்ற ஒரு நிலைமையிலே இவர்கள் தங்களை இணைத்துக் கொள்வதுதான் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு ஆணித்தரமான நிலைமையில் நின்று இந்த கட்சிகளை வழிநடத்தக்கூடிய வகையிலே, கட்சிகளுக்கு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வகையில், அதாவது கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுப்பது என்பது எங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதல்ல, தமிழ் தேசியத்தின் வழியே உண்மையாகவும் விசுவாசமாகவும் அதிலே செயல்படுகின்ற நிலையை நோக்கி வழி நடத்துவதற்கான நெருக்கடிகளை. ஏன்னா நிச்சயமாக அந்த கடிவாளம் ஒன்று வேணும். ஒரு படகு கடலிலே பயணிக்கின்ற போது அதற்கான துடுப்பு எவ்வளவு முக்கியம், அதே போன்று சுக்கான் என்று சொல்லப்படுகின்ற அந்த அச்சு முக்கியம். அந்த படகு நேரே செல்லக்கூடிய வகையிலே, இல்லை அந்த கடல் நீரோட்டத்துக்கு ஏற்றவாறு படகை லாபகமாக செலுத்தக்கூடிய வகையிலே அந்த படகினுடைய திசையை தீர்மானிப்பது அந்த சுக்கான். ஆகவே அந்த சுக்கானை பிடித்திருப்பவர்களுடைய கையில் தான் படகினுடைய திசையே தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே அதே போன்றுதான் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை அவ்வாறு நெறிப்படுத்த வேண்டிய பாரிய கடப்பாடு இருக்கின்றது.
ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை தமிழ் தேசிய அரசியலுடைய வழியிலே நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை கொண்டு செல்லக்கூடிய வகையில நின்று கொண்டு நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த நிலைப்பாட்டின் வழியே கட்சிகளை வழிநடத்தக்கூடிய இடத்தில் நாங்கள் நிற்பதற்கு பதிலாக நாங்களும் சூழ்நிலை கைதிகளாக அந்த சூழ்நிலைகளோடு இழுபட்டு சென்று அந்த வழியிலே எங்களை நியாயப்படுத்த முற்படுகின்ற ஒரு போக்கை இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய கலந்துரையாடலிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதிலே ஒரு தமிழ் தேசிய தமிழ் மக்கள் பொதுச்சபையில இருப்பவர்களினால் சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு உள்ளக ரீதியாகவும் வெளியக ரீதியாகவும் வழங்கப்பட்டு வருகின்ற கருத்துக்கள் தகவல்களின் அடிப்படையில் அந்த பிரதிபலிப்பை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இளையவர்களை இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே முன்கொண்டு வர வேண்டும். அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக இந்த தேர்தலிலே முகம் கொடுப்பதாக இருந்தால் இளையவர்களை இந்த தேர்தலிலே களமிறக்க வேண்டும். அதாவது இளையவர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களோட கட்சியில இருக்கின்ற இளையவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பை கொடுங்கள் என்ற வகையிலே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற சில அரசியல் கட்சிகளிடையே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய பிரதான இலக்கே தாங்கள் விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும், இல்லை இருப்பதை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுடன் இதிலே கணிசமானவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும், தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு துளியளவும் கனவு கிடையாது. தாங்கள் விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும், தங்களுடைய இருப்பதை தக்க வைக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே அதன் காரணமாகத்தான் இங்கே வந்தவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளாக ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலிலே குத்துவிளக்கு சின்னத்துக்கு கீழாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் எல்லோருமே வர வேண்டும், அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அவர்களுடைய நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ் தேசிய பொது கட்டமைப்போடு இந்த உரையாடல் நடைபெற்றது. ஆகவே அவர்கள் ஒரு இந்த நிலைப்பாட்டை கொண்டு வருகின்ற போது நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவருடைய கட்சி, ஐங்கரநேசன் அவர்களுடைய தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இல்லை. டிடிஎன்ஏ என்று சொல்கின்ற அந்த கூட்டமைப்புக்குள் அந்த ரெண்டு கட்சிகளும் இல்லை. அவர்கள் 5 கட்சிகளாக இருக்கின்றார்கள். பொது கட்டமைப்பிலே அதுக்கு வெளியாக இருக்கின்ற நீதியரசருடைய தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் வெளியாக இருக்கின்றது. ஆக அவர்கள் அந்த குத்துவிளக்கு சின்னத்துக்குள்ளாக அவர்களுடைய அந்த அடையாளத்துக்குள் போட்டியிடுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்பது அங்கே அறியக்கூடியதாக இருந்தது. அது அந்த நேற்றைய கூட்டத்திலே பிரதிபலித்திருக்கின்றது. நாங்கள் ஒரு பொதுவான ஒரு சின்னம், அதாவது சங்கு சின்னத்தை பயன்படுத்துவது என்ற தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அந்த சங்கு சின்னம் இப்போது தமிழ் மக்களிடையே மிகவும் ஒரு அறிமுகமாகி இருக்கின்றது. ஆகவே ஒரு அண்மித்த ஒரு நாட்களிலே சங்கு சின்னத்துக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய பேராதரவை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலிலே நாங்கள் சங்கு சின்னத்தை முன்னிலைப்படுத்தியதாக நாங்கள் போட்டியிட்டால் நாங்கள் சேர்ந்து போட்டியிட தயார். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய குத்துவிளக்கு சின்னத்திலே போட்டியிடுவதாக இருந்தால் நாங்கள் போட்டியிட தயாரில்லை என்ற வகையிலே அந்த 2 தரப்புகளும் அதிலே கொஞ்சம் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அறிய முடிகின்றது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் சங்கு சின்னத்திலே, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சின்னமாக சங்கு சின்னத்தை மாற்றி தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற்று அதை மாற்றி அந்த சங்கு சின்னத்திற்காக போட்டியிடலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இப்போது ஒரு ஒரு முடிந்த முடிவாக அல்லாமல் ஒரு இணக்கப்பாடாக எட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே அந்த இளையவர்களை கொண்டு வந்து நிறுத்துகின்ற விடயத்திலே அரசியல் கட்சிகள் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள். என்றால் இதிலே ஒவ்வொரு கட்சிகளிலும் இப்போது முதன்மை இடத்தை இருப்பவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்படியாவது வெற்றி பெற்று தாங்கள் நாடாளுமன்ற பிரதித்துவத்தினூடாக தங்களுடைய விடயங்களை கொண்டு நகர்த்த வேண்டும் என்ற வகையிலே தான் அவர்கள் நப்பாசை கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உண்மையிலே இளையவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்குவது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயம். ஆகவே அந்த இலக்கை நோக்கி இவர்கள் நகராது அதிலே முரண்டு பிடிப்பது என்பது அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இதுக்குள்ள இருக்கின்றார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாகிறது. நேற்றைய கூட்டத்திலே வந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை அதில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு இடையே இவ்வாறான ஒரு இணக்கப்பாடற்ற நிலையில்தான் அந்த கலந்துரையாடல் முடிவுக்கு வந்திருக்கின்றது. மறைமுகமான ஒரு பனிப்போர் என்று நீங்கள் கூறினீர்கள். இந்த பனிப்போரின் பொழுது இராமேந்திரன், இந்த கலந்துரையாடல் நடந்த பொழுது பொது சபை தொடர்பாக ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக அறியக்கூடிய இருக்கிற இந்த நேரத்தில் பொதுச்சபை இவர்கள் கூறுகின்றார்கள் 2 நாட்கள் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். எதற்காக அவகாசம் கேட்டிருக்கிறார்கள்? உண்மையிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய கலந்துரையாடல் நடைபெற்றது. அதிலே தமிழ் மக்கள் பொதுச்சபை தான் பிரதானமானது. ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபையில 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற சிவில் அமைப்புகளுடைய கூட்டுணைவாகத்தான் தமிழ் மக்கள் பொதுச்சபை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை கடைசியாக
ஒரு 7 பேர் கொண்ட பிரதிநிதிகளும் கட்சி 7 கட்சிகள் என்ற அடிப்படையில கட்சிகள் சார்பாக 7 பேரும் சிவில் சமூகங்கள் சார்பாக 7 பேருமாகத்தான் அந்த கையொப்பமிட்டு ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒரு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக. ஆகவே பொது கட்டமைப்பு என்பது அவர்கள் ஆரம்பிக்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு நிறுவப்பட்டது. ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது தமிழ் மக்களுடைய அரசியலை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கான ஒரு ஒரு அரசியல் பேரியக்கமாகத்தான் அது கட்டியெழுப்பப்பட்டது. ஆகவே அது தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆனால் தமிழ் மக்கள் பொதுச்சபையிலே உரிய முறையிலே கலந்துரையாடல்கள் இல்லாமல் இந்த நேற்றைய கலந்துரையாடலுக்கு அவர்கள் சென்ற விடயம் அந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று அதில் கையொப்பமிட்ட 7 பிரதிநிதிகள் தான் நேற்றைய கலந்துரையாடலில் பங்கு பற்றி இருக்கின்றார்கள். இப்ப இது ஏற்கனவே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்ற போது இவர்கள் அந்த ஒரு ஜனநாயக ரீதியாக அந்த 80க்கும் மேற்பட்ட அமைப்புகளோடு கலந்துரையாடி ஒரு ஜனநாயக பண்பியல்புகளின் அடிப்படையில் அந்த 7 பேர் அங்கே தெரிவு செய்யப்படவில்லை. இதுல முன்னணியில இருப்பவர்கள் தங்களை தாங்களாகவே பிரமுகர்களாக நிலைநிறுத்தி அந்த 7 பேராக தாங்கள் வரையறுத்திருக்கின்றார்கள். ஆகவே 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள் இதிலே பங்கு பெற்றி இருக்கின்ற போது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நபர்கள் தங்களை இந்த பொதுச்சபையினுடைய பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்தி செயல்படுவது அந்த பொதுச்சபைக்குள்ளாகவே ஒரு ஒரு முணுமுணுப்புகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நேற்றைய தினமும் இந்த தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய கூட்டத்துக்கு இவர்கள் பொதுச்சபையினர் சென்ற போது பொதுச்சபை அங்கத்தவர்களோடு உரிய முறையிலே உரையாடப்படாமல் அவர்கள் சென்ற விடயமும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைக்கப்படாமல் அது தொடர்கின்ற விடயம் தொடர்பாகவும் பொதுச்சபைக்குள்ளாகவே ஒரு ஒரு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது இந்த பொதுச்சபையினுடைய ஒரு பலகீனத்துடைய வெளிப்பாடுதான். அந்த ஜனநாயக பண்பியல்புகள் பொதுச்சபையிலே பேணப்படாதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அங்கே இந்த கேள்விகள் எழும்பி அங்கே ஒரு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. பொது சபையினர் 2 நாட்கள் அவகாசம் கேட்டிருப்பதாக கூறப்படுது. என்னத்துக்காக இந்த 2 நாட்கள் கேட்டிருக்கிறார்கள்? இல்ல, அவர்கள் அந்த நேற்றைய கலந்துரையாடலிலே சங்கு சின்னத்திலே போட்டியிடுவது தொடர்பாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது. இதே நேரத்திலே நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று நேற்றைய தினம் நாங்கள் உரையாடுகின்ற போது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள். தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பிலும் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்குரிய தகவல்கள் வெளிவந்திருப்பதாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அது தொடர்பான விடயம் அங்கே பேசப்பட்டு வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பது தொடர்பாக ஒன்று தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுக்க போகின்றது, அதில் நேரடியாக பங்கு பெற்றுவதா இல்லை வெளியே இருந்து கொண்டு அதை நெறிப்படுத்துவதா என்கின்ற வகையிலும் சங்கு சின்னத்தை போட்டியிடுவதற்கு சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு ஏன்னா சங்கு சின்னம் என்பது அது பொதுவான அடையாளம், அது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குரியது. தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குரிய சின்னம் அல்ல, அது தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய விடயம் சார்ந்து முன்னெடுக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளருக்காக புறப்பட்ட சின்னம் தான் சங்கு சின்னம். அவை சங்கு சின்னத்தை அரசியல் கட்சிகளோ தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உரிமை கோர முடியாது. அது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குரிய ஒரு அதிகாரம் பொதுச்சபையிடம் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த சங்கு சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாகவும் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் தாங்கள் கலந்துரையாடி இதான் நான் முன்னரே சொன்னேன். இனித்தான் கலந்துரையாட போகின்றார்கள். இது கலந்துரையாடி விட்டு நேற்றைய கூட்டத்துக்கு சென்றிருந்தால் இந்த விடயங்களை தவிர்த்திருக்க முடியும். ஆக இவர்கள் தங்களுடைய பிரமுகர் மட்டத்திலே முடிவெடுத்து விட்டு நேற்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு இப்போது அந்த சொல்லுவாங்க ரிவர்ஸிலே வருவதை போன்று இப்போது திரும்பி வருகின்றார்கள், நாங்கள் கலந்துரையாடி விட்டு வருகின்றோம் என்று. ஆக இப்போது 2 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கலந்துரையாடலுடைய முடிவு இந்த கட்சிகளுக்கு, அதாவது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் இருக்கிற கட்சிகளுக்கு தெரியப்படுத்தப்படும். சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதா இல்லை தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் இருக்கின்ற ஒரு சிலரும் ஒரு தேர்தல் அரசியலிலே பங்கு பெற்றக்கூடிய அபிலாஷைகளோடு இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்பாக பொதுச்சபைக்குள் ஒரு காரசாரமான நிலைப்பாடு சென்று கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே பொதுச்சபை உருவாக்கப்பட்ட போது தேர்தல் அரசியலிலே நேரடியாக பங்கு பெற்றுவதில்லை என்பது பிரதான நிலைப்பாடு. அரியநேத்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுகின்ற போது அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை, நீங்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடாது. அது அவருக்கு மட்டுமல்ல, பொது வேட்பாளராக எவர் வந்தாலும் இந்த நிபந்தனை முன்வைக்கப்பட்டது. ஏனால் ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு ஆணையை பெற்று அதன் மூலமாக பிரபஞ்சத்தை பெற்றுவிட்டு பாராளுமன்ற அரசியலிலே அது தனக்கான ஒரு அறுவடையாகவோ இல்லை தன் சார்ந்த கட்சிக்கான அறுவடையாகவோ மாற்றிவிடக்கூடாது என்கின்ற ஒரு தூர நோக்கோடு தான் அந்த நிபந்தனை பொதுச்சபையால் முன்வைக்கப்பட்டது. இப்போது வேலியை பயிரை மேய்ந்ததை போன்று அந்த பொதுச்சபைக்குள் இருக்கின்ற சிலருக்கு நாடாளுமன்ற ஆசை வந்து விட்டது. அதை ஆசை வந்து விட்டதா, ஏற்கனவே இந்த ஆசையை இப்போது வெளிப்படுத்துகின்றார்களா என்பது இன்னொரு பக்கம். அவை இப்போது அவர்களே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்து விட்டு
அந்த 7 பேருக்குள் இருக்கின்ற ஒரு சிலருடைய அபிலாஷைகளே தேர்தலை நோக்கியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக பொதுச்சபைக்குள் ஒரு ஒரு சலசலப்பு இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல் அரசியலிலே பங்கு பெற்றக்கூடாது என்பது பெரும்பான்மையானவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆக இந்த விடயங்கள் தொடர்பாகவும் இந்த வருகின்ற கூட்டத்திலே இவர்கள் கலந்துரையாடி ஒரு முடிவை எடுக்க இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தடுமாற்றங்கள், இந்த சலசலப்புகள் இதெல்லாம் உண்மையில மக்களுக்கு தேவையற்ற விடயங்கள். நாங்கள் திரைமறைவிலே இந்த விடயங்கள் எல்லாம் முடிவெடுக்கப்பட்டு இதை நாங்கள் ஒரு ஒருமித்த முடிவாக இதை நாங்கள் கடந்த காலத்திலே பேசி வருகின்றோம். இந்த விடயங்கள் எல்லாம் ஊடக பரப்பிலே அலசி ஆராயப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கை சூழலை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் இடமளிக்க கூடாது. ஆக இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்மாதிரியாக செயல்பாடு இடம்பெற வேண்டுமாக இருந்தால் இதெல்லாம் உள்ளுக்கே இருக்க ஒரு அமைப்பு பொறுமுறைக்குள்ளாக நாங்கள் இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வழி அமைப்பு பொறுமுறை என்பதுதான் எங்களை வழிநடத்த வேண்டும். பிரமுகர்களோ இல்லை அந்த பிரமுகர்கள் சார்ந்த அபிலாசைகளோ ஒரு மக்கள் சார்ந்த தேசம் சார்ந்த விடயங்களை வழிநடத்தினால் இப்படியான அவலங்களுக்கு நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆகவே முதலிலே ஒரு எங்களுக்கு நெறிமுறையையும் ஒரு அமைப்பு பொறுமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்குள்ளாக அந்த பிரமுகர்களையும் எங்களுடைய விடயங்களையும் கொண்டு வந்து நாங்கள் உள்ளடக்குகின்ற போதுதான் நாங்கள் சரியான பாதையில செல்ல முடியும். ஆகவே இங்கே அமைப்பு பொறிமுறையும் இல்லை, அங்கே ஒரு நெறிப்படுத்தலும் இல்லை, ஒரு சரியான கொள்கை சார்ந்த ஒரு வழித்தடமும் இல்லை. இதன் காரணமாகத்தான் இந்த இடர்பாடுகள் வருகின்றது. ஆகவே இனிவரும் காலங்களிலாவது இந்த விடயங்கள் தவிர்க்கப்பட்டு உடனடியாக நாங்கள் ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளாக ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்டோம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணம். அதற்காக அடுத்த தேர்தலுக்குள்ளும் நாங்கள் இழுபட்டு செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இதை விட்டு அடுத்த மாகாண சபை தேர்தல் வரப்போது, அதுக்கு பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரப்போது, அவர் தொடர்ந்து தேர்தல்கள் வருகின்ற போது நாங்கள் அந்த சூழலுக்குள்ளாகவே அகப்பட்டு கொண்டு போய் நாங்கள் தேசத்தை அளமான் வைக்க முடியாது. ஆக எங்க ஒரு இடத்திலே நாங்கள் நிதானமாக நின்று எங்களுடைய கொள்கைகளை முன்வைக்க வேண்டிய அவசியம் பொதுச்சபைக்கு இருக்கின்றது. ஆக இதிலே நாங்கள் தேர்தலை அறிவித்து விட்டார்கள். 1.5 மாதத்திலே தேர்தல் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய இனத்தை நாங்கள் கைவிட்டு விட முடியாது. எங்களுடைய இனத்துக்கான ஒரு அரசியல் முன்னெடுப்பை நாங்கள் பாலங்கணத்திலே தள்ளிவிட முடியாது. ஆகவே அது ஒரு பக்கம் போகட்டும். நாங்கள் நின்று கொண்டு இதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாடு இதுதான். ஆகவே இதோடு இணங்கி வருகின்ற அரசியல் கட்சிகள் பயணிக்கலாம். இல்லை என்று சொன்னால் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பயணத்தில் தொடரலாம். நாங்கள் மக்களை சரியாக வழிநடத்துவோம் என்ற வகையிலே நாங்கள் ஒரு அனைத்து நிலைப்பாடு எடுக்க வேண்டும். ஆகவே இப்போதாவது அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு தயவான நிலைப்பாடு. ராமதரன், நீங்கள் கூறுவது போல் எனக்கு புரிகிறது. நீங்கள் சலசலப்பு என்று கூறுகின்ற நேரத்தில் என்னை பொறுத்தமட்டில் இவர்கள் ஒரு நிதானமாக தூர நோக்கு சிந்தனையோடு முடிவெடுப்பார்களாக, இந்த சலசலப்புக்கு பின்னர் முடிவெடுப்பார்களாக இருந்தால் நான் அதை என்னுடைய மனப்பூர்வமாக நான் அதை ஏற்பேன். ஏனென்றால் இப்பொழுது எங்களுக்கு தேவையானது தூர நோக்கு பார்வைதான் முக்கியமாக தேவையாக இருக்கின்றது. குறுகிய காலம் தேவை இல்லை. ஏனென்றால் குறுகிய காலம் எவ்வளவோ காலம் கடந்து சென்று விட்டது. நாங்கள் இனி உடனடியாக தூர நோக்கும் இடைக்கால தீர்வையும் தான் நாங்கள் பார்க்க வேண்டிய நேரத்தில் இப்போ நீங்கள் கூறிய விடயங்களை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இப்போ பொது வேட்பாளர் மூலம் அங்கே ஒரு தமிழர் தாயகத்தில் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த நாடுகளிலும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு புதிய ஒரு வழிமுறையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் பேசப்பட்டு தான் இந்த சங்கு சின்னம் கொண்டு வரப்பட்டது, ஒரு குறியீடாக கொண்டு வரப்பட்டது. இவ்வளவு ஆதரவு மக்களிடம் கிடைத்த இந்த நிலையில் சங்கு சின்னத்துக்கு கீழ் போட்டியிடுவதில் என்ன தவறு இருக்கிறது ராமேந்திரன்? எனக்கு புரியவில்லை. உண்மையிலன்னா நீங்கள் கூறுவது உண்மையில நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது சங்கு சின்னத்திலே ஏன்னால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ் தேசிய அரசியலை நெறிப்படுத்துவது, தமிழ் தேசிய அரசியலை தமிழர்களுக்கானதாக மாற்றுவது. ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினோம். அதுக்கான ஒரு குறியீடாக சங்கு சின்னம் பெறப்பட்டது. அந்த சங்கு சின்னத்திலே அரியநேத்திரன் அவர்கள் ஒரு குறியீடாக போட்டியிட்டார். அந்த குறியீட்டின் ஊடாக தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு தேசமாக நிற்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் இந்த தேர்தலிலே வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அது நாங்கள் அந்த விடயம் அந்த அளவிலே அது சரியான திசை நோக்கி சென்றது. மக்களும் அந்த சரியான திசையிலே தங்களுக்கான ஒரு பங்களிப்பை வகிபாகத்தை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அதை நாங்கள் தவறான முறையிலே நாங்கள் திசை திருப்பிக் கொண்டு எங்களுடைய சுயநல அரசியலுக்காக நாங்கள் அதை திசை திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இது எப்படி நாங்கள் செய்திருக்க வேண்டும்? தமிழ் மக்கள் பொதுச்சபை தன்னை ஸ்திரப்படுத்தி இருக்க வேண்டும். நாங்கள் முதலிலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ன சொன்னது? இது தற்காலிக ஏற்பாடாக இந்த தேர்தலுக்காக மட்டும்தான் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டளை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் பொதுச்சபை வலுப்படுத்தப்படும். இதற்கு வெளியாக இருக்கின்ற சிவில் அமைப்புகள், மக்கள் அமைப்புகளை உள்ளீர்த்து தமிழ் மக்கள் பொதுச்சபை தன்னை பலப்படுத்திக் கொள்ளும். அது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நோக்கியதாக உறுதியாக பயணிக்கும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். இந்த நிமிடம் வரை அவர்களுடைய சில தகவல்கள் வருகின்றது, அமைப்புகளுடைய விவரங்கள் கோரியிருக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு பெயரளவுக்கான நடவடிக்கையாக இருக்கின்றது. முழு வீச்சோடு தமிழ் மக்கள் பொதுச்சபையை வலுப்படுத்துவதற்கு இவர்கள் இந்த நடவடிக்கையை எடுக்காது. இந்த தேர்தல் சூழலுக்குள்ளாகவே இவர்கள் தங்களை சிறைப்படுத்தி கொண்டு விட்டார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டிலே தமிழ் மக்கள் பொதுச்சபையை நாங்கள் வலுவான ஒரு பொது அமைப்பாக, ஒரு மக்கள் அமைப்பாக நாங்கள் வலுப்படுத்தி இருந்தால் நாங்கள் அரசியல் தரப்புகளுக்கு ஒரு முன் நிபந்தனை விதிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். இது அரசியல் தரப்புகளை நிராகரிப்பதோ இல்லை, ஏனால் அவர்களுடைய கடந்த கால தோல்வியினுடைய பிரதிபலனாகத்தான் தமிழ் மக்கள் பொதுச்சபை தோற்றம் பெற்றது.
ஆகவே தமிழ் மக்கள் பொதுச்சபை இன்று ஒரு 2 மாதத்துக்குள்ளாக தோற்றம் பெற்றாலும் கடந்த 15 ஆண்டு கால தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலுடைய வறுமையினுடைய பிரதிபலிப்பாகவும் கடந்த 15 ஆண்டு கால தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பினுடைய ஒரு பிரதிபலிப்பாகவும் தான் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை பிரசவித்திருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று தமிழ் மக்கள் பேரவை P2P என்பதனுடைய தொடர்ச்சியாக இது வந்திருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய உணர்வு என்பது ஒரு தமிழ் மக்களுடைய கூட்டு தலைமைத்துவத்தை நோக்கியதாக எப்போதுமே இருந்திருக்கின்றது. அதை நோக்கியதாக தமிழ் மக்கள் பேரவைக்கு பின்னால் தமிழ் மக்கள் தங்களுடைய திரட்சியை காட்டினார்கள், P2Pக்கு பின்னால் தங்களுடைய திரட்சியை காட்டினார்கள், இப்போது பொதுச்சபைக்கு பின்னால் தமிழ் மக்கள் தங்களுடைய திரட்சியை காட்டி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் எப்போதுமே தங்களுடைய ஒருங்கிணைவுக்காக அவர்கள் எப்போதுமே தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை தன்னை பலப்படுத்தி கொண்டு தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு கடந்த காலங்களுடைய படிப்பினை அடிப்படையிலே இந்த உறவு காலமும் அரசியலிலே இருந்து தமிழ் மக்களுக்கு ரெண்டகம் செய்தவர்களை கௌரவமாக ஓய்வெடுக்கிறதுக்கு அவர்கள் பணித்திருக்க வேண்டும், புதியவர்களை. என்றால் இன்று தென்னிலங்கையிலே மிக முக்கியமான விடயம், இன்று தென்னிலங்கையில அன்றகுமார திசாநாயக்கா தலைமையிலாக ஒரு புதிய இளைஞர் தரப்பிடம் நாட்டினுடைய ஆட்சி அதிகாரமே கைமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தென்னிலங்கையினுடைய கடந்த 75 ஆண்டுகால அரசியல் பாரம்பரியத்தை முற்றாக துடைத்தெறிந்து விட்டார்கள். இன்று பண்டாரநாயக்க வம்சமும் இல்லை, ஜே.ஆர். ஜெயவர்தனோட வம்சமும் இல்லை, ராஜபக்சேகளுடைய வம்சமும் இல்லை. இன்று அவர்கள் அரசியலில் எங்கே இருக்கின்றார்கள் என்றே தெரியாது. இன்று சந்திரிகா அம்மையார் இன்று அவர் அரசியலிலே ஒரு அனாதரவாக கைவிடப்பட்டிருக்கிறார். முன்னாள் பண்டாரநாயக இலங்கையினுடைய ஒரு அரசியலுடைய தோற்றுவாயாக இருக்கிற பண்டாரநாயக்க வம்சத்துடைய ஒரு தற்போதைய வாரிசாக இருக்கிற சந்திரிகா குமாரதுங்க இன்று அவர் ஒரு அரசியல் அனாதரவாக கைவிடப்பட்டவராக இருக்கின்றார். இன்றைய ஒரு இந்த தற்போதைய சிங்கள மக்களுடைய தெரிவின் மூலமாக ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அனைவருமே ஒரு அரசியல் அனாதரவான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே சிங்கள மக்கள் அப்படியான முடிவெடுக்கின்ற போது அதற்கு சமாந்தரமாக தமிழர்களை நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த எங்களுடைய பழைய பெருச்சாளிகள் அனைவரையுமே கட்டாய கௌரவமாக அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். இதை தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆணையாக அல்ல, மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து இன்று மக்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு ஒரு 2,26,000 வாக்குகள்லாம் கிடைத்தது என்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் இதிலே ஒரு அங்கமாக இருப்பதுதான் ஒட்டுமொத்த ஆணையம் கிடைக்காமல் போனதுக்கான பிரதான காரணம். ஏன்னா மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், இவர்கள் இப்ப எதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி மக்களால் எழுப்பப்படுகின்றது. இந்த மக்கள் நலன் சார்ந்த இந்த கட்டமைப்புக்குள்ளாக இந்த கட்சிகள் இருப்பது மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த சங்கு சின்னத்துக்கு கிடைக்க வேண்டிய பாரிய மக்கள் ஆதரவு ஒரு கணிசமாக மட்டுப்படுத்தப்பட்டது இந்த கட்சிகளும் காரணம். ஆகவே மக்களுடைய நாடி துடிப்பறிந்து மக்களுடைய நிலைப்பாட்டை இங்கே பொதுச்சபை பிரதிபலித்து இருக்க வேண்டும். பிரதிபலித்து நாங்கள் அதற்காக கட்சிகளை புறந்தள்ளவில்லை. உங்களுடைய கட்சிகளில் இருக்கின்ற 2ஆம் நிலையில இருக்கின்ற இளையவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள். அப்படி முன்னிலைப்படுத்துகின்ற போது நாங்கள் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்போம் என்று கூறியிருக்க வேண்டும். இப்போ ஒரு கதைக்கு நீங்க சொன்னீர்கள் சங்கு சின்னம் ஏன் வழங்கக்கூடாதுன்னு. சரி, இப்ப சங்கு சின்னத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட போகின்றார், சித்தார்த்தன் அவர்கள் போட்டியிட போகின்றார், செல்வம் அடைக்கல்நாதன் போட்டியிட போகின்றார். தமிழரசு கட்சியிலே வெளியே இருந்து சங்கு சின்னத்துக்கு ஆதரவு வழங்கிய ஸ்ரீதரன், மாவை சேனாதிராயா போன்றவர்களும் ஏதோ ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இதுக்கு வருகின்றார்கள். வேட்புமனு தாக்கல் செய்தாகிவிட்டது. அன்றகுமார திசாநாயக்கா இப்போ ஒரு செய்தி ஒன்றை பதவிக்கு வந்த உடனே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தினால் இறுதி நேரத்திலே வழங்கப்பட்ட மதுபான சாலைகளுக்கான உரிமை பத்திரம் அனைத்துமே ரத்து செய்யப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பார் லைசன்ஸும் 3 கோடி தொடக்கம் 4 கோடி வரை இவர்கள் விற்றிருக்கின்றார்கள். அந்த பார் லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டு வேறு நபர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் விற்றிருக்கின்றார்கள். அதிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் அங்கேன் ராமநாதன் உள்ளிட்ட பலருடைய பெயர்கள் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. இப்போது தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற சாஸ் நிமலநாதன் உள்ளிட்டவர்களுடைய பெயர்களும் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களை பெற்று விற்ற விடயங்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்றகுமார திசாநாயக்கா தரப்பிலே இப்போது இன்று கூட ஒரு புதுப்பிக்கப்பட்ட செய்தி வந்திருக்கின்றது. இவர்களுடைய விவரங்கள் மிக விரைவில் அம்பலப்படுத்தப்படும். அதாவது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திடம் தேர்தல் ஆதாயத்துக்காக இறுதி நேரத்திலே மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்று 3 முதல் 4 கோடி வரை அதை விற்பனை செய்யப்பட்டவர்களுடைய விவரம், அதாவது விற்றவர்கள் யார், வேண்டியவர்கள் யார் என்ற விவரம் மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்று அன்றகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்துடைய முக்கிய பிரமுகர்கள் இன்றைய தினமும் ஒரு மீள் புதுப்பித்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இப்போது இதிலே நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த தரப்புக்குள்ளே இருப்பவர்களும் இந்த விடயத்தோடு தொடர்புபட்டவர்களாக சிலர் இருப்பதாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்களை உள்ளடக்கியதாக நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய ஆகிவிட்டது. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினால் இந்த விடயம் கசிய விடப்படுகின்ற போது, இல்ல வெளியிடப்படுகின்ற போது மக்களுடைய நிலை எப்படி இருக்கும்? சங்கு சின்னத்துக்கு கீழாக வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டவர்களும்
இந்த பார் லைசன்ஸ் விவகாரத்திலே தொடர்புபட்டவர்கின்ற விடயம் ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்தப்படுகின்ற போது யாருக்கு பின்னடைவு? அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் ஏற்கனவே 3-4 கோடிக்கு அதை வித்து விட்டார்கள். இனி அது வாங்கியவரும் இந்த காசு இவர்களிடம் கேட்க போவதில்லை, இவர்கள் அதை திருப்பி கொடுக்க போவதும் இல்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய நன்மைகளை அடைந்து விட்டார்கள். இதன் மூலமாக தமிழ் மக்களுடைய கூட்டு நிலைப்பாடு, கூட்டு பலம் என்பது சிதைக்கப்பட போகின்றது. சங்கு சின்னத்துக்கு கீழாக இவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட முற்படுகின்ற தருணத்திலே இந்த மதுபான சாலை விவகாரம் அம்பலப்படுத்தப்படுமாக இருந்தால் மக்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சிதறடிக்கப்படும். சங்கு சின்னத்துக்கு கீழாக இருக்கின்ற இளையவர்களும் இல்லை அதுக்கு கீழாக இருக்கின்ற ஒரு நேர்மையானவர்களும் இதன் மூலமாக மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற நிலைமை வரும். மிக குறுகிய காலத்துக்குள்ளாக நாங்கள் மக்கள் மத்தியில் மீண்டும் அதை நிரப்ப முடியாது. ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த விடயம் வெளிவரமாக இருந்தால் அவர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை கூட நாங்கள் போட முடியாது. அப்போது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? அவை சங்கு சின்னம் என்பது தமிழ் மக்களுடைய திரட்சி என்பது தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இதற்காக இவர்களுடைய இந்த சாக்கடை அரசியலுக்குள் நாங்கள் கொண்டு போய் எங்களுடைய எதிர்காலத்தை துளைக்க முடியும். அந்த முடிவை ஏன் இப்பொழுதே எடுக்க முடியாது? இராமேந்திரன், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த பொது சபையினூடாக சங்கு சின்னத்தை நிறுத்தியது ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் எல்லோருமே இங்கே உயிரோடை தமிழிலும் பேசியிருக்கின்றோம், வேறு ஊடகங்களிலும் பேசியிருக்கின்றோம். இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் எல்லோருக்கும் வயது வந்து விட்டது. அவர்கள் எல்லோரும் 18 பேரும் ஒதுங்கி புதிய தலைமுறையினரை கொண்டு வந்து இந்த பொது சபையினூடாக நிறுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போ குறிப்பாக பாருங்கள், நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் கூறிவிட்டார், ஒரு காத்திரமாக தான் இந்த இனி வரும் தேர்தலில் தான் போட்டியிட மாட்டேன் என்று கூறிவிட்டார். அப்படி இவர்களால் ஏன் செயல்பட முடியாது? ஏன் தமிழ் பொது சபை இப்படியான ஒரு முடிவு எடுக்க முடியாது? உண்மையிலே நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்களுடைய முடிவை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். அவர் புதிய தலைமுறையினருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு தான் வழிவிட்டு இந்த பாராளுமன்ற தேர்தல், அதாவது இந்த தேர்தல் அரசியலிருந்து தான் ஒதுங்குவதாக, ஆனால் அரசியல் ரீதியாக தன்னுடைய பயணம் தொடரும் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில அவர் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதோடு ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார், இதை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய கட்சியில் இருப்பவர்களும் தாங்கள் ஒதுங்கி கொண்டு அந்த கட்சியில் இருக்கின்ற இளையவர்களுக்கு ஒரு வழிவிட்டு ஒரு மக்களுடைய ஒரு வினைத்திறனாக ஒரு வேகமாக மக்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். அது உண்மையிலே கால பொருத்தமான ஒரு முடிவு. நாங்கள் என்றென்றுமே இது ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாகத்தான் பார்க்க முடியவில்லை. இது ஒரு முன்மாதிரியான விடயம். ஏன்னா நீதியரசர் தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கின்றது. ஆனால் அவர் ஒரு பொருத்தமான கால பொருத்தமான நேரத்திலே ஒரு சிறந்த, அவர் நினைத்திருந்தால் அவரும் இவர்களை போன்று அடம் பிடித்து கொண்டு அவரும் இல்லை நான் எனக்கும் ஒரு சீட் வேணும் என்று சொல்லி அவர் நின்றிருந்தால் கடந்த முறை போன்று எல்லோருமாக சேர்ந்து கிடைக்கிற விருப்பு வாக்கிலே ஒருவேளை அவரும் சில நேரம் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, அதை மறக்க முடியாது. ஆனால் அவர் மிக காலப்பொருத்தம் என்றால் அவரும் இந்த நாடி துடிப்புகளை உணர்ந்திருக்கின்றார். ஆகவே அவர் நிச்சயமாக அவருடைய முடிவை நாங்கள் மதிக்கின்றோம், அதை வரவேற்கின்றோம். அதை ஒவ்வொருவரும் இது தங்களுக்கான விமர்சனமாக கருதக்கூடாது. ஒவ்வொரு கட்சியினரும் இவர்களின் எங்களை ஒதுங்க சொல்வதற்கு என்று கேட்காமல் நிச்சயமாக இளைய தலைமுறையினால் ஒரு யுக மாற்றத்துக்கு தென்னிலங்கை தயாராகிவிடும். அதோடு சமாந்தரமாக நாங்கள் எங்களுடைய தமிழ் தேச அரசியலும் தமிழ் தேசமும் நகர வேண்டுமாக இருந்தால் இளையவர்களுடைய கையிலே மக்களுடைய அதிகாரம், மக்களுடைய தலைமைத்துவம் என்பது கையளிக்கப்பட வேண்டும். நீங்கள் பின்னிருந்து அதை நெறிப்படுத்துங்கள். அவர்களுக்கு அனுபவம் இல்லை, அவர்களுக்கு சிங்களம் தெரியாது, அவர் அந்த கதையெல்லாம் தேவையே இல்லை. இன்று சிங்களம் தெரியாம தமிழ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வயசிலே தமிழ் மக்களுடைய விடிவுக்காக வீட்டை துறந்து காட்டு வாழ்க்கையை தலைமை தாங்கி நடத்தியவர், உலகம் இயக்குகின்ற ஒரு போராட்டத்தை தலைமை தாங்கி வழி நடத்தியவர். அவர் இந்த பல்கலைக்கழகம் படிக்கவில்லை, இந்த அரசியல் விஞ்ஞானம் படிக்கவில்லை. அதே போன்று நாங்கள் யாரையுமே குறைத்து மதிப்பிட முடியாது. தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசத்துக்கும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான வாய்ப்பை நீங்கள் வழங்கிவிட்டு பின்னிருந்து அவர்களை நெறிப்படுத்துங்கள். தமிழ் தேசம் உங்களை தலைவணங்கும். அதை விட்டு நீங்கள் முரட்டு பிடிவாதத்தோடு இல்லை நாங்கள்தான் இந்த முறை கதிரையை பிடிக்கப் போகின்றோம் என்று நீங்கள் நிற்பீர்களாக இருந்தால் மக்கள் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு படிப்பினை, சங்கு சின்னம் என்பதை கடந்து இப்படியானவர்களுக்கு தங்களுடைய படிப்பினை வழங்க தவற மாட்டார்கள். இது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை முன்கொண்டு சென்று ஏனையவர்களிடமும் அந்த நிலைப்பாட்டை அழுத்தம் திருத்தமாக கூறி, அதுக்காக அவர்களை அரசியலிருந்து ஒதுங்க சொல்லவில்லை, உங்களுடைய கட்சியிலிருந்து நீங்களே தெரிவு செய்யுங்கள், அதிலே நாங்கள் தலையிட போவதில்லை. ஆனால் இதுல ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அடுத்ததாக அவர்கள் தெரிவு செய்பவர்களை மதிப்பாய்வு செய்வதற்கு ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். தமிழ் மக்கள் பொதுச்சபை அந்த அரசியல் கட்சிகளை உள்ளடக்கியதாக இல்லை, அவர்கள் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். அந்த குழுவினூடாக, என்றால் நாளைக்கு துரோகத்தினுடைய வாரிசுகளுக்கு நாங்கள் அங்கீகாரத்தை கொடுத்து விட முடியாது. இன்று பார்த்தீர்களானால் இன்று அடுத்த நிலையில இருப்பவர்களும் ஒரு தமிழ் தேசியத்தோடு இருப்பார்களா என்றால் நிச்சயமாக ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே நாங்கள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் மாவை சேனாதிராஜா, சித்தார்த்தன், சுரேஷ் பிரமச்சந்திரன், செல்வன் அடைக்கலநாதன் அவர்களுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் ஒரு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோடு அவர்கள் ஒரு முதுமை காரணமாக அவர்களாகவே ஒதுங்கக்கூடும். ஆனால்
அவர்களுடைய நிலைப்பாட்டில் நின்று கொண்டு ஒரு தமிழ் மக்களுக்கு விரோதமான இளையவர்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்தால் இன்னும் 50 ஆண்டுகள் அவருக்கு எதிராக தமிழ் தேசம் போராட வேண்டியிருக்கும். ஆகவே அந்த வரலாற்று பொறுப்பும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு இருக்கின்றது. அந்த இளையவர்களை மதிப்பாய்வு செய்து ஒரு ஒரு பொறிமுறை கூடாக அவர்களை நாங்கள் நிறுத்த வேண்டும். ஒரு 5 ஆண்டுகள் வழங்கிவிட்டால் 5 ஆண்டுகள் அவர்களுக்கு கீழாக அடிமையாக இருக்க வேண்டும் என்ற தலையெழுத்தை தமிழ் மக்கள் மீது திணிக்கக்கூடாது. அந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் மக்களுடைய தேச நலன் சார்ந்து எடுக்கின்ற முன்னெடுப்புகளுக்கு விரோதமாக இவர்கள் தங்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களை மீள அழைக்கின்ற அதிகாரம் பொதுச்சபையிடம் இருக்க வேண்டும். இன்று மிக சிறந்த ஒரு உதாரணத்தை கூற முடியும். இன்றைய முஸ்லிம் தரப்பிலே வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்களிடம் ஒரு வெற்றி காகிதத்திலே கையெழுத்து வேண்டப்படும். அவர்கள் கட்சி விதிகளையோ இல்லை தங்களுடைய ஒரு மதத்துக்கு தங்களுடைய இனத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகின்ற போது அதற்கு ஏற்றவாறு அந்த கடிதம் நிரப்பப்பட்டு சபாநாயகருக்கு அனுப்பப்பட்ட அவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும். இப்படித்தான் கட்சி தாவிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாக நாங்கள் ஒரு நிபந்தனையோடு முன் நிபந்தனையோடு அவர்களை அனுமதிக்க வேண்டும். ஒரு வெற்றி காகிதத்திலே நாங்கள் அந்த அவர்களுடைய கையெழுத்தை பெற்று இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய நிலைப்பாட்டுக்கு விரோதமாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு விரோதமாக எவராவது அணிமாறி இந்த தேர்தலிலே நோதராலிங்கம் எம்பி ரணிலுடைய அலுவலகத்திலே போய் ரணிலுக்கு ஆதரவு வழங்கினார். சார்ஸ் நிமலநாதன் உள்ளிருந்து ரெண்டகம் செய்தார். சுமந்திர ஸ்ரீதரன் உள்ளிருந்து ரெண்டகம் செய்தார். அதே போன்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்புகள் இருந்த செல்வமடக்கல் தரப்பினரும் சித்தார்த்தன் அவர்களும் அப்படியான நிலைப்பாடுகளை எடுத்தார்கள். 100% விசுவாசமாக தமிழ் பொது வேட்பாளரோடு அவர்கள் நிற்கவில்லை. இப்படியான விடயங்கள் கண்டறியப்படுகின்ற போது உடனடியாகவே அவர்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது கைவாங்கப்படும் என்கின்ற ஒரு பொறிமுறையினூடாக இளையவர்கள் உள்வாங்க. நாங்கள் இளையவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றோம் என்று அந்த இளையவர்களும் தவறானவர்களை நிறுத்திவிட்டால் இன்னும் 50 ஆண்டுகள் தமிழினத்தை நாங்கள் படுகொலியிலே தள்ளியதற்கு சமமாக அமையும். ஆகவே இளையவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும். அதிலே தகுதியான பெண்கள் அதிலே பிரதித்துவம் செய்யப்பட வேண்டும். ஆனால் இப்படியான ஒரு நிபந்தனை அடிப்படையிலே ஒரு பொறிமுறை கூடாக அந்த புதியவர்களுக்கான களத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை தயாராக வேண்டும். அதுக்கு தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். இது உண்மையிலே தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய பாரிய கடப்பாடு என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாக கூற முடியும். நன்றி ராமேந்திரன். எவ்வளவு சலசலப்பு இருந்தாலும் அந்த சலசலப்பினூடாக ஒரு தெளிவு பெறுவார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றியாக இருப்பார்கள். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் போராட்டத்தினூடாக இழந்த இழப்பு கொஞ்சம் நெச்சமில்லை. அப்பப்பா எத்தனை லட்சக்கணக்கான இறந்தவர்களும் இருக்கிறார்கள், காயமடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கப்பட்டவர்களும் இன்னும் அங்கே தமிழர் தாயகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எனவே இவர்கள் ஒரு பொறுப்போடு அந்த நாட்டில் அந்த மக்கள் எங்களுடைய இனம் இவ்வளவு சிரமத்துக்கு முகம் கொடுக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை பாதுகாத்து ஒரு சரியான வழியை கொண்டு வருவதற்கு முன்னிலையில் நின்று செயல்பட வேண்டியவர்கள் இவ்வாறு சின்னத்தனமாக செயல்படுகிறார்கள் கேட்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. இதில் அவர்களுடைய மனங்களில் ஒரு மாற்றம் பெற வேண்டும். அந்த மாற்றத்தினூடாக எங்களுடைய இனம் சுவீட்சம் பெற வேண்டும் என்று என்னால் அதை மட்டும்தான் கேட்க முடியும். அப்படி நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். ராமேந்திரன், நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.